பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2024 இந்த ஆண்டு வர நவம்பர் 24 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8:44 தொடங்கி மாலை 4 மணி வரை சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது. காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க. இது நம்மளுடைய குடும்ப விழா. நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். உளவுத்துறை நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னா உளவுத்துறை எனக்கே கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உங்களுக்கு நேரடியாக எனக்கு நேரடியாக கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கூடியவர்களை பேச வச்சாங்க, விஜய்க்கு எதிராக. ஆமாம், பேச வச்சாங்க. அது எடுபடலைன்னு ஒன்று இருக்கக்கூடியவர்கள் நான் இப்போ மாற்றிடுவேன், இப்படி தான் பண்ணுவேன், நான் 14 வருஷமாக கத்திக்கிட்டு இருப்பேன்னு இருக்கக்கூடிய மிஸ்டர் சீமான் போல ஆட்களையும் பேச வச்சாங்க. வெளிப்பாடாக தெரியல. சீமானை திமுக தான் பேச வச்சாங்க நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமா அதில் என்ன இருக்கு? என்னுடைய தம்பி நீங்கள் வரணும், நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பேன், உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன சீமான் எங்கே காணாமல் போயிட்டார் திடீர்னு. இன்றைக்கி ஏன் நீங்கள் மாறினீங்க? தம்பி விஜய் நான் கூட்டணியாக சேருவேன்னு சொன்னார். உங்கள் கொள்கையில் நீங்கள் முரண்படுறீங்கல்ல, எதனால் இந்த முரண்பட்ட கருத்து வந்துச்சு? காளியம்மாள் அவர்கள் தாவேக்களை சேர்றதுக்கான வாய்ப்புகள் நாம் தமிழர்லேருந்து வரக்கூடியவர்கள் திராவிட கட்சிக்கோ இல்லை இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய சிட்டிங் பவரில் இருக்கக்கூடிய கட்சிக்கு போகல, தாவேக்காவின் பக்கம் தான் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு டாக்டரை அரசு மருத்துவமனையில் புகுந்தே கத்தியால் குத்துனாங்க. ஒரு டீச்சரை அவங்க வேலை பார்க்குற பள்ளியில் போய் அவங்க மேலே குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொடர்ந்து இன்னைக்கு மட்டும் நம்ம இந்த டாக்டரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி மருத்துவமனையில் தாக்குதல் நடத்த சம்பவமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேதி வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் முன்மாதிரியாக இருப்போம், இது திராவிட மாடலாக இருக்கும், சமூக நீதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது எல்லாமே இன்றைக்கி குழி தோண்டி புதைச்சிட்டு கேள்விக்குறியாக்கிட்டாங்க. கட்சியை வளர்க்கணும், இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி கொடுக்கணும்னு காட்டக்கூடிய முனைப்பு தமிழக மக்கள் மத்தியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் குறை சொல்லப்பட்டதோ அதை விட 2 மடங்கு இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. அது போதை கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இழைக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களுக்கான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இளைஞர்களுக்கான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இது போன்ற வன்முறைகள் கையாளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரே மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை எல்லாமே இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் மிக மிக ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடிய வகையில் அரங்கேற்றிட்டு இருக்கு. இவர்களுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றணும், உள்ளே போனவர்களை வெளியில் எடுக்கணும், டாஸ்மாகை இன்னும் சீரிய முறையில் செயல்படுத்தணும் அப்படின்றதுலெல்லாம் காட்டக்கூடிய முனைப்பு மக்களை பார்க்க மறந்துட்டாங்க. ஆட்சியினுடைய திறன் இவர்கள்ட்ட இல்லை. இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா 2017க்கு அப்புறம், குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது தான் எதிர்பார்த்தாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தில் ஏற்கனவே திமுகவினுடைய தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் ஆண்டுட்டார் 5 முறை. இந்த அம்மையாரை ஒரு 5-6 முறை இருந்துட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தானே இருக்குது, இந்த ஒரு புதுமுகத்துக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுப்போம் அப்படின்றது தான் மக்கள் ஒரு முன்னெடுப்பாக எடுத்தாங்க. அன்றைய சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தக்கூடியவர்கள் மத்தியில் உள்ளக்கூடிய அரசுக்கு ஒரு அடிவருடிகளாகவே மாறி அவர்களுடைய ஆட்சியவே இங்கே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ற அளவுக்கு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதிலெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றது தான் இந்த விடியலுக்கான அரசுன்னு சொல்லக்கூடிய அரசை மக்கள் முன்னெடுத்து கொண்டு வந்தாங்க.
ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தமா எங்களுக்கு ஆட்சி திறமை போதலை அப்படின்றத வெளிப்படையா சொல்லாம சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 3 1/2 ஆண்டுகள கடந்துட்டோம். இந்த 3 1/2 ஆண்டு காலமாக வந்து தமிழக மக்கள் வந்து இந்த 2 சம்பவத்த மட்டுமல்ல, ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பார்த்தோம்னா, இது எல்லாமே கேள்விக்குறியா தான் இருக்கு. இவர்களுக்கு சரியான நிர்வாகத் திறன் இல்லன்றத நம்ம ஏத்துக்கணும். ஆனா, விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி காட்டினாரு. அந்த மாநாட்ல சென்னையில இருந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு உளவுத்துறை வந்து விசாரிச்சுட்டு வர்றதாகவும், அது வந்து உண்மையிலே விஜய்க்கு போகக்கூடிய வாக்குகளா, இல்ல திமுக வாக்குகள அவர பிரிக்கிறாரா அப்படின்னு உளவுத்துறை வந்து அந்த வேலைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுட்டு இருக்கிற நிலையில, உளவுத்துறை இப்படி ஒரு செயல்கள்ல ஈடுபடுறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? திரும்பவும் அத தான் பதிவு பண்ண விரும்புறேன். இவர்களுடைய கையாலாகாத தனம், திறமை இல்லாதது தான் இங்க முழுசா வெளிப்படுத்துது. அதாவது உளவுத்துறை வந்து நாங்க அப்படி பண்ணல அப்படின்னா, உளவுத்துறை எனக்கே கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உங்களுக்கு நேரடியா கால் எனக்கு நேரடியா கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இத போன்ற கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எல்லா மட்டத்திலும் மாவட்டம், கிளைக்கழகம், பகுதிக் கழகம், ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி போன்ற எல்லா தொண்டர்களுக்கும் நீங்க எவ்வளோ பேர கூட்டிட்டு போனீங்க? என்ன பண்ணுனீங்க? அப்படின்றத எவ்வளோ வாகனங்கள் போயிச்சு? எப்படின்றது எல்லா டேட்டாஸுமே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இருந்திருந்தால், இங்க வந்திருக்கக்கூடியவன் போன தேர்தல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு கட்சிக்கு தானே வாக்களிச்சிருப்பான். இவர் இன்னைக்கு தான் அரசியல் பரிமாணமா வந்திருக்கிறாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தான் இவர் போட்டியிட போறாரு. அப்போ பல கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15,00,000 மக்கள் கூடுனதா சொல்லப்படுது. அந்த 15,00,000 பேரும் எங்க வாக்களிச்சிருப்பான்? அந்த 15,00,000த்தினுடைய பேரும் எல்லாமே ஒட்டுமொத்த இளைஞர்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. தாய், தகப்பன் இருப்பாங்க. மனைவிகள் இருக்கும். குழந்தைகள் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்கள்ல வந்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்பம் யாருக்கு இங்க வாக்கு செலுத்தியிருக்கும்? ஏதோ இப்ப ஆளக்கூடியவர்களுக்கோ, இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டவர்களுக்கோ தான் இந்த வாக்குகள் நிச்சயமா போயிருக்கும். ஆனால் இப்போ தனக்கான ஒரு தலைவன் வந்துட்டான், மாற்றத்துக்கான ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். அதனுடைய வெளிப்பாடின் காரணமா இவங்களுக்கு என்ன பண்றது? இத எப்படி கையாள்றதுன்றது தெரியாம, முதல் நாள் வந்து அமைதி காத்தாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள பேச வச்சாங்க. அ விஜய்க்கு எதிரா. ஆமா பேச வச்சாங்க. அது எடுபடலைன்ன உடனே இருக்கக்கூடியவர்கள், நான் வந்து இப்ப மாத்திருவேன், இப்படிதான் பண்ணுவேன், நான் 14 வருஷமா கத்திக்கிட்டு இருப்பேன்னு இருக்கக்கூடிய மிஸ்டர் சீமான் போல ஆட்களையும் பேச வச்சாங்க. ஆனால் மக்கள் மத்தியில அவர்கள் பேசக்கூடியது அத்தனையும் பொய் என்றது வெளிப்பாடா இல்ல தெரிஞ்சு போச்சு. சீமான வந்து திமுக தான் பேச வச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களா சார்? நிச்சயமா. அதுல என்ன இருக்கு? அதாவது நீங்க நான் ஒரு கருத்த சொல்றேன்னா, அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லன்னா, உடனடியா அதுக்கான எதிர்மறைய எனக்கு நீங்க சொல்லணும். ம். இதுதானே? ஆமா. அப்போ விவாதங்களுக்கு நீங்க என்னுடைய கருத்து தவறாக இருந்தால், உடனே நீங்க மறுப்பு சொல்லுவீங்க. இல்ல இது தவறு, உங்களுடைய புரிதல் தவறுன்னு சொல்லிட்டு. என்னுடைய தம்பி, நீங்க வரணும். நீங்க வந்துட்டீங்கன்னா, நான் வந்து உங்க கூட இருப்பேன். நீங்க என்ன ஏத்துக்கிட்டாலும் பரவால்ல, ஏத்துக்கலனாலும் பரவால்ல. நான் உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பேன். உங்களுடைய கொள்கை, கோட்பாடுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன சீமான் எங்க காணாம போயிட்டார் திடீர்னு? இல்ல அவர் திராவிடம்ங்கிற வார்த்தைய இல்ல யூஸ் நல்லா பண்ணதுனால புரிஞ்சுக்கங்க. அந்த அன்னைக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லையே! நீங்க எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அதுவரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்கிறேன். இல்ல சார் மொத நாளே அவர் விமர்சனம் வச்சிருந்தாரே. திராவிடம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டாரு. தவறான பாதையில போறாருன்னு சொன்னாரே. முதல் நாள் சொல்லல. முதல் நாள் வந்து அவருடைய மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு தான் அவரால பேச வைக்கப்படுறாரு. பேச வைக்கப்படுறாரு. அவர் பேசினதையுமே இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவா சாமானியர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து இப்படி தான் பேசுறாரு. அவர் எதுக்கு அதாவது அவரோட பயணிச்ச இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய கூட இருந்த நண்பர்கள் யாருமே அவரோட இல்ல. எல்லாமே அ யாரையெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ, அவங்க திமுகவுக்கும் போயிருக்காங்க, அதிமுகவுக்கும் போயிருக்காங்க. இப்போ கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு தாவேகாக்கும் வருகை தர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அவருடைய கூடாரம் வந்து காலியாகிக்கிட்டு இருக்கு. அவரு என்ன நெனச்சாரு? அவருடைய கொள்கை என்ன? நான் தனித்து தான் போட்டியிடுவேன். இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும் எனக்கும் தான் கூட்டணி அப்படின்றது தான் சொன்னாரு. இல்லையா? இன்னைக்கு ஏன் நீங்க மாறுனீங்க? தம்பி விஜய் வந்தா நான் கூட்டணியா சேருவேன்னு ஏன் சொன்னாரு? உங்க கொள்கையில நீங்க முரண்படுறீங்கல்ல. எதனால இந்த முரண்பட்ட கருத்து வந்துச்சு? உங்கள இங்க யாரும் அங்கீகரிக்கல. அப்போ உங்களுக்கு அங்கீகரிக்கல, உங்கள நிராகரிக்கிறாங்கன்றத ஏத்துக்கிறீங்க. உங்களுக்கு புரியுது. அந்த அரசியல் புரிவு இருக்கிறதுனால, நீங்க தம்பியோட கூட்டணி சேர்ந்துரலாம் அப்படின்ற ஒரு பகல் கனவ, ஒரு மாயைய கொண்டு வந்தீங்க. அதன் பிறகு இந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான ஒரு இண்டிகேஷனுமே வராததுனால, ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காததுனால, நான் 60 தொகுதிக்கு ஆள் போட்டுட்டேன்றாரு. இதெல்லாம் ஏற்புடையதா இருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 60 தொகுதிக்கு நான் ஆளுங்களையே போட்டுட்டேன் அப்படின்றாரு. இவருடைய பயமும், பதட்டமும் ஆளும் தரப்புக்கு எப்படி இருக்கோ, அதே மாரி இவருக்கும் வந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடா தான் இவருடைய குமுறல்கள் எல்லாமே இருக்கு.
ஓகே சார். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா, நாம் தமிழரோட ஓட்டு வந்து பிரியும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அங்க இருக்கிற நிர்வாகிகளே தாவேக்காக்கு வர்றாங்கன்னு சொல்றீங்க. அது உண்மதானா? யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க இதுவரைக்கும்? ஏதாவது தகவல் அதாவது தெரியுமா? நாகை மாவட்டத்திலிருந்து மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே இருந்த ஒரு போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் கேண்டிடேட்டா நின்னவர் கூட வெளியில வந்திருக்கிறாரு. எம்எல்ஏவா நின்னவரா? எம்பி நின்னவரா சார்? அவரு வந்து எம்எல்ஏவா சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஓ அந்த அவருமே வெளியில வந்திருக்கிறாரு. ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி போனா, நாங்க 14 ஆண்டு காலம் எங்களுடைய சொத்துக்களையும், நாங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பளங்களையுமே கூட குடும்பத்துக்காக செலவு பண்ணாம, இவருக்காக செலவு பண்ணோம். அப்படின்றதுல இவர் மேல இதுக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை தன்மை இல்ல. இவரு எங்களுடைய கேள்விக்கு கூட சரியா செவிசாய்ச்சு பதில் சொல்ல மாட்றாரு. அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விரக்தியில கிருஷ்ணகிரி மாவட்டத்திலருந்து மாவட்ட நிர்வாகிகளே வெளியில வந்துட்டாங்க. இது எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வட்டத்திலயுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயத்த சிம்பிளா நீங்க வந்து இப்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ தேர்தலினுடைய வாக்காளர் சரிபார்ப்பு முகாம் நடந்தது. நான் 35,00,000 வாக்குகள் வாங்கிட்டேன். எனக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? 14 ஆண்டு காலமா நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நடந்த எல்லா தேர்தல்லயும் நான் போட்டியிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர் சீமான் அவர்கள் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு? அன்னைக்கு நடந்ததுல திமுக, அதிமுகவ விட மிக பிரம்மாண்டமா தாவேகாவினுடைய தொண்டர்கள் கூட்டம் கூட்டமா நின்னுகிட்டு இருந்தா, எல்லா பூத்லயும் தமிழகம் முழுக்க, கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் சொல்லல, தமிழகம் முழுக்க எல்லா பூத்துகளிலுமே ஆள்கள் நிரப்பப்பட்டிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு எங்க? இல்லையே! ஆளக்கூடியவர்களே குறைவா தானே இருந்தாங்க. ஒரு 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 பூத் உள்ள போனா அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க ஃபார்ம் வாங்கி குடுத்தா, அவங்க இது இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தாவேக்காவினுடைய தோழர்கள் கூப்ட்டு உட்கார வச்சு, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி, அவங்கள கைட் பண்ணி, இது இப்படி பண்ணுங்கன்றது வரைக்கும் அறிவுறுத்தப்பட்டு, அந்த அளவுக்கு புரிதலோட தான் பசங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத மழுங்கடிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்திலயும், கோட்பாட்லயும் ஆளுங்கட்சிக்கு இதுல பலம் தேவைப்படுது. இந்த விஷயத்துல பலம் தேவைப்படுது. ஆளுங்கட்சிய எல்லாருமே நிராகரிக்கிறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி முதல்வர் உடனடியா எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் போறாரு. இவ்ளோ அவசரம் என்ன? அங்க மக்கள சந்திக்கிறாரு. ஒரு அம்மா சொல்லுது, "ரேஷன்ல சரியான அரிசிகள்லாம் போடல. ரொம்ப கெட்டுப்போன அரிசிய தான் போடுறாங்க. தரமில்லாத அரிசிய தான் போடுறாங்கன்னு." "எந்த கடை?" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா ரேஷன் கடைன்னு சொல்லுது. இதுக்கு மேல அவருக்கு என்ன வேணும்? ரேஷன்ல போடுறாங்க. அப்போ உடனடியா அந்த அதிகாரிகள பார்த்து அது சரி பண்ணணுமா இல்லையா? இவரு மக்களை ஏமாத்துறதுக்காகவும், மக்கள் மத்தியில இன்னும் நாங்க டாப்ல தான் இருக்கேன் அப்படின்றத சொல்றதுக்காகவும், ஒரு ஒரு விஷயத்த ஒரு மாயைய உண்டு பண்ணி காட்டுறாரு. நாங்க அப்படியெல்லாம் இல்ல. நாங்க தான் செல்வாக்கா இருக்கோம். தமிழகத்துல நாங்க தான் முதன்மையா இருக்கோம் அப்படின்னு. இவர்களுக்கு செலுத்தப்பட்ட வாக்குகள் அத்தனையும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் தான். அத எல்லாருமே உள்வாங்கணும். அதிமுக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதிமுகவின் மீது நம்பிக்கை இல்ல மக்களுக்கு. நாளைக்கு எங்க போயிடுவாங்களோன்னு. ஏனால் ஏற்கனவே இருந்தப்போ சிஏஏக்கு ஆதரவாக போய் ஓட்டு அளிச்சவங்க தான் இவங்க அதிமுகவினுடைய. அதனால் மக்கள் தெளிவாகிட்டு 40க்கு 40லயுமே வேற வழி இல்லாம திமுகவை கொண்டு வந்து சேர்க்கணும். திமுகவுக்கு ஓட்டு போடணும். பிஜேபி மறைமுகமா இங்க உள்ள வந்துறக்கூடாதுன்ற ஒரே கொள்கையின் காரணமாக இவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த தேர்தல்ல திமுகவினுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் உண்மை இன்னைக்கு. அதே போல தான் சீமானுடைய நிலைப்பாடு. ஓகே சார். நீங்க வந்து திமுக வந்து விஜய் அவர்கள் மேல ஒரு பய உணர்வோட இருக்காங்க. அவர எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தன வேலைகள செய்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, அதிமுக இருக்காங்க, பாஜக இருக்காங்க, நாம் தமிழர் சீமான் அவர்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு திமுக ஏன் விஜய டார்கெட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழருக்கு வந்து இப்பவும் சொல்றேன். ஒரு குறைவான சதவீதத்தில தான் ஒரு வாக்குகள் ம். வச்சிருக்காங்க. அந்த வாக்குகளும் இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பிகள் மாரி இருக்கக்கூடியவர்கள் மாற்று வேணும்னு நெனச்சு போட்டவர்களுடைய வாக்குகள் தான். அதனால அத விட்டுருவோம். அதிமுக இன்னைக்கு ஆட்சியில இல்ல. அவங்க ஆட்சிய இழந்துட்டாங்க. இப்போ ஆட்சியில இருக்கும்போது கூட, இந்த 4 1/2 ஆண்டுகள்ல நம்ம வண்டிய ஓட்டணுன்றதுக்காக, தர்ம யுத்தம் நடத்தினவர கூட கூப்ட்டு, இந்த வண்டியில ஒரு டயரா கட்டி நம்ம ஓட்டிட்டு போவோன்றதுக்காக, அவருக்கு ஒரு துணை முதல்வர குடுத்து, அவர் கூட இருந்தவர்களுக்கு ஒரு அமைச்சரவையில இடம் குடுத்து, அந்த வண்டி பயணம் பண்ணுச்சு. அந்த 4 1/2 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே சின்னாபின்னமாயிடுச்சு. இதுதான் இது. இன்னைக்கு ஏற்கனவே இருந்த முதல்வரினுடைய நிலைமை என்ன? தனி சின்னத்தில, அதுவும் பிஜேபியினுடைய அலையன்ஸ்ல போய் கூட்டணி வச்சிருக்கிறாரு. இத மக்கள் யாரும் ஏத்துக்கல. அதனால தோற்றுட்டாரு. இன்னைக்கு அதிமுகவினுடைய 4ஆ பிரிஞ்சிருக்கு. சின்னம்மா ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இவரு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவரு ஒரு பக்கம் இருக்கும்போதே, உள்கட்சியில இருக்கக்கூடிய மாஜிக்களுடைய பிரஷர் இவருக்கு அதிகமா இருக்கு. கூட்டணியில அவங்கள சேர்க்கணும், இவங்கள சேர்க்கணும் அப்படின்றதுக்கு.
இவங்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே சண்டைகள் பலமாக போய்கிட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தலை இவங்க எப்படி சந்திக்க போகிறாங்கன்றது அவர்களுக்கு தான் தெரியும், நமக்கு இல்லை. இப்போ ஆளக்கூடிய திமுகவுக்கு ஏன் பயம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருந்த எல்லாரையும் விட மிக பிரம்மாண்டமாக ஒருத்தர் உருவெடுத்தது தான் இவர்களுக்கு பிரச்சனையே. அதனால தான் இன்னைக்கு 10, 15 நாட்கள் கடந்து 20 ஏறத்தாழ 20 நாட்களை கடந்தும் கூட யார் யார் வந்தாங்க? எவ்வளோ பேர் போனாங்க? இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தானே. உளவுத்துறை இதுக்கு தான் உளவுத்துறை வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு சமூகத்தில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலையா? மருத்துவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க உளவுத்துறை சொல்றது இல்லையா? அத கட்டுப்படுத்த முடியலையா? ஸ்ரீமதின்னு ஒரு மாணவிய வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னுட்டதா சொல்றாங்க. இல்லையா? அத கொலை இல்ல மரணம்னு சொன்னீங்க. இன்னைக்கு தீர்வு கிடைச்சிடுச்சா? வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சுச்சா? மலம் கலந்த தொட்டியில அத சுத்தம் பண்ணிட்டோம். திருப்பியும் தண்ணி குடிங்கன்னாங்களே! இது சமூக நீதியா? இவர்கள் பண்ணக்கூடிய நம்ம கள்ளக்குறிச்சியில 69க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் குடிச்சு, விஷ சாராயம் குடிச்சு, சாராயம்னு தெரிஞ்சு குடிச்சு செத்து போறான். அத்தன பேருக்கும் இவர் நேர்ல போய் சந்திக்கல. எந்த குடும்பத்தாரையும் பார்க்கல. ஒரு ஆறுதல் சொல்லல. நாங்க அமைச்சர்களுக்கு அனுப்பிவிட்டோம். இன்னைக்கு ஓடுறீங்கல்ல. இன்னைக்கு எப்படி ஓட முடிஞ்சது உங்களால? அன்னைக்கு கள்ளச்சாராயம்னு தெரிஞ்சு குடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கு 5,00,000க்கு இன்சூரன்ஸும், ரூ. 10,00,000 பணமும் குடுக்குறீங்க அரசு நிதியிலிருந்து. இந்த பணம் யாருடைய பணம்? உங்க வீட்டு பணமா? உங்கள் மகன் கேட்டார்ல, இது உங்க அப்பன் வீட்டு பணமான்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள, இது யாருடைய அப்பன் வீட்டு பணம்? நம்முடைய பணம் இல்லையா? மக்களுடைய வரி பணம் இல்லையா? அப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க இல்லையா? வெடி விபத்துல சிவகாசியில வந்து தொழிற்சாலையில பட்டாசு தொழிற்சாலையில வெடி விபத்துல இறந்தவங்களுக்கு 2,00,000 3,00,000 குடுத்தீங்களே! அப்போ உங்களுடைய இந்த விபத்தினுடைய உயிர் பலிய எதைக் கொண்டு எடை போடுறீங்க? உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக, ஒரு அரசியல் பண்ணணுன்றதுக்காக பதட்டத்திலயும், பயத்திலயும் அறிவிக்கிறீங்க. இல்லையா? இங்க அதன் பிறகும் கள்ளச்சாராயம் விற்கப்படுது. திமுகவினுடைய ஆளக்கூடிய எம்.எல்.ஏ.வினுடைய ஆதரவுல தான் நான் விக்கிறேன்னு ஓப்பன் டிக்ளேரா காவல்துறை எதிர்த்து பேசுறாரு ஒருத்தரு. அந்த வீடியோக்கள் எல்லாமே வெளியிடப்படுது. இன்னைக்கு போதை மயமாக்கப்பட்டு தமிழகம் முழுக்க இன்னைக்கு போதை கலாச்சாரத்துல இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, ப்ரவுன் சுகரு, ஹெராயின் இந்த மாரி வெளிநாட்டு போதைப் பொருட்கள் எல்லாம் நான் என்ன புடிக்கிறவன கஞ்சா வச்சிருந்தவன் புடிச்சுக்கிட்டு இருந்தவன புடிச்சுட்டீங்க. ரைட்டு. கொண்டு வந்தவன் யாரு? வித்தவன் யாரு? எவ்வளோ பேர கைது செஞ்சுட்டீங்க? இன்னைக்கு இல்லையா? பிரதானமா இருக்கக்கூடிய சென்னையினுடைய தலைநகர்ல தலைநகர்ன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அண்ணா நகர்ல எவ்வளோ தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு தெரியாதா? யார் விக்கிறாங்கன்னு? எல்லாமே தெரியும். காவல்துறைக்கு பல முறை சமீபத்தில கூட கஞ்சா ஒருத்தர் விக்கிறாருன்னு நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். காவல்துறை வந்துட்டு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். வந்து என்கொயரி பண்ணிட்டு அவர் குடிபோதையில இருக்கிறார். நாளைக்கு விசாரிச்சுக்கலாம்னு சொல்லுது. அவர் விசாரணைக்கு கூப்பிடப்படல. 1 வாரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் வருது. உங்களுடைய வழக்கு விசாரித்து முடித்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போடுறாங்க. திரும்பவும் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். என்னோட வழக்கு விசாரணைக்கு என்னை அழைக்கப்படல. எதிரியும் அழைக்கப்படல. எதிரிய அழைத்து விசாரணைச்சதுக்கு எந்த தகவலும் எனக்கு சொல்லப்படல. அதனால நான் அந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கல. கம்ப்ளைண்ட் தான் சொல்லி நான் அனுப்புறேன். இதைப்போல தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்குகள் இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா 99லேருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் சமூக பிரச்சனைகளுக்காக இருக்கேன். ஒரு சமூக ஆர்வலரா. 20 ஆண்டுகளா களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறோம். 2008லயே மதுக்கடைக்கு எதிரா போராடி மதுக்கடைய மூடியிருக்கோம். எல்லா பிரச்சனைகளும் 2006ல வந்த மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் நின்றுக்கோம். 2016 மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்ச்சியான மக்கள் போராட்டத்தின் பக்கம் நிக்கிறோம். எத்தனை வழக்குகள மக்களுக்காகவும், மண்ணுக்காகவும் போடப்பட்ட என்ன முதல்வர் சந்திச்சு வாக்குறுதி குடுத்தாரு. அத்தனை வழக்குகளும் வாபஸ் வாங்கப்படும்னு. இன்னைக்கு எத்தனை போராளிகள் மேல வழக்கு இருக்கு? தன்னுடைய தேவைக்காக போராடினானா? விவசாயிகளுக்காக போனான். பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டுருச்சா? எங்க போயிட்டாங்க அக்கா கனிமொழி அக்கா? காணவே இல்லையே இன்னைக்கு. யாருடைய தாலியும் அறாதுன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு வரைக்கும் பல பேருனுடைய தாலி அறுந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து குடிமகன்கள பத்தி இவ்ளோ கவலைப்படுறவர் கொரோனா நேரத்துல எவனும் குடிக்கலையே. ஒட்டுமொத்த டாஸ்மாக்கும் மூடி தானே இருந்தது. அப்ப இவர்களுடைய தேவைக்கும், இவருடைய கஜானாவை சமூகத்தினுடைய கட்டமைப்பை என்ன உயர்த்திட்டீங்க? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை என்ன உண்டு பண்ணிட்டீங்க? பொருளாதாரத்தை என்ன நீங்க அதிகரிச்சுட்டீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே யுக்தி டாஸ்மாக் மட்டும் தான் இருக்கு. இத வச்சு மக்கள மழுங்கடிக்கக்கூடியதும், இருக்கக்கூடிய இளைஞர்கள போதை பக்கம் தான் தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்க வந்து ஒரு டிவில விளம்பரம் குடுக்குறீங்க. ஒரு தகப்பன் போல சொல்றேன். யாரும் குடிக்காதீங்க. போதைக்கு அடிமையாகாதீங்க. தகப்பன் தானே நீங்க. கடை ஏன் மூடல? ஒரு 50 கடை, 100 கடை, ஒரு 20 கடை மூடிட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்போ உங்களுடைய ஆட்சி, நிர்வாகம், திறன் எந்த அளவுக்கு இருக்கு?
மக்கள் இன்னைக்கு எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணக்கூடிய விளம்பரங்கள்லேயே இன்னைக்கு மக்கள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. இப்போ ஒரு மாநாடு நடக்குது, போதைக்கு எதிரான மாநாடு, மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துறாங்க. உங்ககிட்ட தானே இருக்குது, தமிழக அரசினுடைய கையில் தானே இருக்குது. மூடிட வேண்டியது தானே, ஏன் மூடலை? அவங்கள வலியுறுத்த வேண்டியதானே, முடியாது. எல்லாருமே சூழ்நிலை கைதிகளாக இருக்காங்க. இல்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொதுவான எதிர்க்கட்சிகள், விஜய் வந்து அரசியல்ல தான் இறங்கிட்டார்ல, முதல் மாநாடா மதுவுக்கு எதிரா ஒரு மாநாட்ட நடத்தி காட்டணுமே, அவர் இதோட முன்னெடுக்க வேண்டியது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் நடத்தின மாநாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க உட்கார்ந்து மது அருந்தின மாதிரியான ஃபோட்டோக்களையும் காட்டுனாங்க. விஜய் அவர்கள் இப்படிப்பட்டவங்கள தான் வளர்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அதே மாதிரி உயிரிழந்தவங்கள பத்தியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செட்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மாநாட்டின் 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. மாநாட்டினுடைய திடல்லையே மதுவுக்கு எதிரானவர் தான் தமிழகத்தில் மதுவை ஒழிச்சிருவோன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அவர் அதை ஆதரிக்கலை. மதுவின் பக்கம் நாங்கள் நிற்போன்னு சொல்லலை, இதை வளர்ப்போன்னு சொல்லலை. மதுவில்லா போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார். அதுக்கடுத்து ஒருத்தர் குடிச்சிக்கிட்டு இருந்ததா நான் என்ன கேட்குறேன்னா, 15 லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கான். யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறை எடுத்து காட்டக்கூடியவர்கள் என்ன, எத்தனை பேர். இது ஒரு திமுக மாநாடாக இருந்தால் திடலில் ஒட்டு மொத்தமும் அதிமுகவும் மற்ற கட்சிக்காரர்களுடைய மாநாடுகளாக இருந்தால் ஒட்டு மொத்தமும் சாராய பாட்டல் தான் இருந்திருக்கும். அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் சும்மா இருந்திருக்காது. அன்னைக்கு அங்கே எத்தனை ஊடகவியலாளரை நான் நேரடியாக பார்த்தேன்னு எனக்கு தெரியும். எத்தனை ஊடகங்கள் இருந்ததுன்றது எனக்கு தெரியும். எல்லார் கண்லேயும் நிச்சயம் பட்டிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நடந்த தவறை மிக பிரம்மாண்டமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்குது. ஏன்னா வேற அங்கே எந்த தவறுகளும் நடக்கலை. அதுக்கடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி உயிரிழப்புகள் அவருடைய கவனத்துக்கு வந்த உடனேயும் உடனடியாக மாநாடு முடித்த மறுநாளே பொதுச் செயலாளர் அங்கே போயிட்டார். போய் சந்திச்சிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதாவது கட்சிக்காரர்களாக எதிர்க்கட்சியினால் தாங்கிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை மிக பிரம்மாண்டமாக ஊதி பெருசாக்குறாங்களே தவிர்த்து, அவருக்காக போராடினவன், அவர் கூட இருந்தவன், 10 வருஷம் போஸ்டர் ஒட்டியிருக்கான், ரசிகனாக இருந்திருக்கிறான். அவர் குடும்பத்துக்கு உடனடியாக என்ன பண்ணணுமோ உடனடியாக அந்த பொதுச் செயலாளர் அனுப்பி அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் நேரில் போய் சந்தித்து குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறோன்றதையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? திமுகவுக்காக எத்தனை பேர் செத்துட்டான், எல்லார் வீட்டு வாசல்லையும் ஸ்டாலின் போய் நின்றுட்டாரா? இவங்க மாநாடு அறிவித்து மாநாடை நடத்துகிறாங்க. மதுவுக்கு எதிராக ஏன் ஒரு மாநாடு நடத்தலைன்னு நீங்கள் கேட்குறீங்க. மாநாட்டு திடல்லையே இவர் அறிவிச்சிட்டாரு. மாநாடு அறிவித்த உடனே மக்களை நான் சந்திக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறேன்னு எல்லா மாவட்ட ரீதியாக கட்டமைப்புகளை உருவாக்கி மாவட்ட செயலாளர்களையும் பகுதி செயலாளர்களும் நிர்வாகிகளை அறிவிக்கிறாரு. அது முடித்த உடனே மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு. அவருடைய மூலம் அவர் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இங்கே மாநாடு நடந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலையே. ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கணும் உங்களுக்கு தெரியாதா? மிகப்பெரிய வேலை தான் அது. நிச்சயமாக தமிழகத்தினுடைய மக்கள் பக்கம் நிச்சயமாக தாவேகாவினுடைய தலைவர் நிற்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. எதிர்க்கட்சிகளால் ஜீரணிக்க முடியாத விஷயங்களுக்காக அவர் மீது வசை சொற்களை அள்ளி வீசிக்கிட்டு. ஓகே சார், கடைசியான கேள்வி. நீங்கள் மற்றதெல்லாம் பற்றி பேசிட்டீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, காளியம்மாள் அவர்கள் தாவேக்கால சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, காளியம்மாள் தாவேக்கால சேர்ந்துருவாங்கன்னு சொல்லலை, வந்தால் வரவேற்போம்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? வந்தால் வரவேற்போம்னு சொல்லியிருக்கிறேன். நாம் தமிழர்லேருந்து பல பேர் வந்துட்டாங்க. இப்போது நண்பர் ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசினவர்கள் தான். இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க? 2 பேருமே திராவிட கட்சியில் தான் இருக்காங்க. இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர்லேருந்து வரக்கூடியவர்கள் திராவிட கட்சிக்கோ இல்லை இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய சிட்டிங் பவரில் இருக்கக்கூடிய கட்சிக்கு போகலை, தாவேக்காவின் பக்கம்தான் மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு இருக்கப்போ காளியம்மாள் உண்மையாக உழைச்சிருக்காங்க. அவங்க அம்மா வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க அங்கே ஒரு தவறான பேரை எடுத்திருந்தால் அது நாம் தமிழருக்கு தான் கெட்ட பேரை உண்டு பண்ணியிருக்கோம். காளியம்மாள் செஞ்ச எல்லா வேலைகளும் அது நாம் தமிழருக்கு கிரெடிட்டாக தான் ஆயிருக்கு. அதனால் அவர்களுடைய நல்லா தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த கட்சியில் ஓரங்கட்டப்படுறார்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாலண்டரியாக போய் கூப்பிடுவோன்றதில்லை. ஒருத்தர் வராங்க அப்படின்னா வரக்கூடியவர்களை வரவேற்பது தமிழனுடைய பண்பாடு. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் அடிக்கடி மீட்டிங் போடுறதா சொல்கிறாங்க. அவர் இந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, அந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, அதிமுக கூட 80 தொகுதி சைன் பண்ணிட்டாங்க, இப்படி நிறைய ஏசியங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மைதானா சார்? அவர் விக்கிரவாண்டியில் தான் நிற்க போகிறாருன்னா சொல்கிறாங்க. இல்லை, முழுக்க முற்றிலும் தவறான ஒரு தகவல். இப்பவும் சொல்கிறேன், ஆளக்கூடியவர்கள் தங்களை சமாதானப்படுத்திக்கிறதுக்காகவும் மக்கள் மத்தியில், அதாவது தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாரு. எங்களோட
கூட்டணிக்கு வரவங்க வாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு தலைமையை ஏற்று தான் சொல்லியிருக்கிறார். அவர் தான் தலைமைன்றதை உறுதிப்படுத்தியிருக்காருல்ல. நீங்க சொல்லுங்க, இப்ப அவர் தான் தலைமைன்னு சொன்னதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சா இவர் வந்து இப்ப இவரு தானே சீட்டு வாங்கிக்கிட்டு நிக்கணும். இல்ல அதிமுக கூட கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றப்ப நான் தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னா, அது ஒரு முரண்பாடா இருக்கு. தனித்து போட்டினா? இல்ல சார், தனித்து தான் நாங்க போட்டியிட போறோம்னு சொல்றாரு. ஆமா. தனிப்பெரும்பான்மையோட இருப்போங்கிறாரு. ஆமா. கூட்டணியோட ஆட்சி அப்படிங்கிறாரு. வரவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தையும் பகிர்ந்தளிப்போம்னு சொல்றாரு. இது அதாவது 99ல கொள்கை முழக்கமா கொண்டாங்க விடுதலை சிறுத்தைகள். நாங்க வந்து இப்ப ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டாங்க. நியாயமான கோரிக்கை. 25 ஆண்டுகளா அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில இருக்காங்க. ஒரு அமைச்சர் கூட குடுக்கலையே. ஆனாலும் நிர்பந்தத்தின் காரணமாக சொல்லப்படுறது திமுக கூட்டணி. திமுக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்க தருவோம்னு இதுவரைக்கும் வாயே திறக்கலையே. எத்தனையோ பேர் இருக்காங்களே. நிர்பந்திச்சு இஸ்லாமிய கட்சிகள கூட உடைச்சு தன்னுடைய சின்னத்தில தானே போட்டியிட வச்சிருக்கிறாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய நிலைமை என்ன? திமுக சின்னத்தில தானே போட்டியிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்களால எந்த கருத்துக்களையும் சுதந்திரமா சொல்ல முடியலையே. சட்டப்பேரவையில யாருடைய எந்த உறுப்பினர்ன்ற அடிப்படையில இந்த கருத்துக்கள் எல்லாம் வரவேற்கப்படும். திமுகவினுடைய உறுப்பினர்ன்றதுல தானே வரவேற்கப்படும். அப்போ அவங்களுடைய கருத்துக்களை எங்க கொண்டு வந்து சொல்ல முடியும்? இன்னைக்கு யாரும் வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு இருக்கு. ஒருவேளை நீங்க அதிகாரம் குடுத்தா, அந்த அதிகாரம் உண்மையிலே குடுத்த மாரி இருக்கும். ஆமா, அவங்களுடைய சின்னத்தில தான் அவங்க போட்டியிட போறாங்க. அதுல முழு சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கு. அப்போ சொல்லக்கூடியதுல எல்லாமே அவர்களுக்கு இருக்கு. எங்க வேணா தைரியமா பேசக்கூடியது இருக்கு. அவங்க தனி சின்னத்தில தான் போட்டியிடுவோம்னாரு. இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மிக பயங்கரமான நெருக்கடி மதிமுகவுக்கு குடுக்கப்பட்டது. ஓப்பன் மேடையில அழுகாத குறைய அண்ணன் துரை வைகோ அவர்கள் கதறினாரே. நாங்க தோத்தாலும் பரவால்ல, தனி சின்னத்தில தான் போட்டியிடுவோம்னு சொன்னார்ல. ஏன்? திமுக சின்னத்தில போட்டியிட வேண்டியது தானே? இது வந்து இப்பவும் சொல்றேன். முழு அதிகாரமும், சுதந்திரமும் அவர்களுக்கு இருக்கு. வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும், அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொல்றது மக்களை மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது, நிச்சயமாக இது ஒரு சுமூகமான அரசியல முன்னெடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல சுமூகமான ஒரு அரசியல முன்னெடுக்கிறாருன்றது ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு பதட்டத்த உண்டு பண்ணுது. அப்படிதான் இத பார்த்தோம். ஓகே சார். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுப்பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.